ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என்னையே நம்பி கையெடுத்து தொழுது வணங்கி சிரம் தாழ்ந்து பணிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக இந்த நாள் உனக்கான சிறப்பான நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நீ இருந்தீனா எல்லா நல்லதும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் காணாமல் போக செய்து உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முறியடித்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் பக்கத்தில் இந்த வராகி அம்மா இருக்கும்போது, உன் பேச்சிலும் மூச்சிலும் இதய துடிப்பிலும் நான் கலந்து இருக்கும்போது, இனிமே எந்த கவலையும் துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என் செல்லமே. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான விடிவுகால நாளாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ இன்னைக்கு என் வார்த்தையை நம்பிதானே நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கிறாய். உன் மனசுல எப்போதும் நன்மைகளை மட்டுமே யோசிச்சு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை சில நேரங்களில் நீ நினைச்சதற்கு மாறாக சில விஷயங்களை நடத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உனக்குள் இருக்கும் துன்பத்தையும் தோல்வியையும் துரத்தி அடிச்சிட்டு உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு உனக்கான நல்லதை நான் செய்வேன். இப்போது நீ என் மேலே நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நானே காட்டுவேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கும் வலியும் வேதனையும் உன்னை ஒரு புது ஆளாக மாற்ற தான் போகுது. நீ நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கடினமானது அல்ல. கண்டிப்பாக உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை கொடுப்பேன் என் செல்லமே. கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நான் சொல்வதை நீ கேட்கும்போது கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். சரியா தூங்காம மன கஷ்டத்தோடு கவலையோடு நீ வாழ்க்கையை வாழ்ந்து வருவதால் தான் இப்போதே உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இனிமேல் எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நான் உன் வாழ்க்கையை அமைதியாகவும் ஆசீர்வாதம் உரியதாகவும் ஆக்கி காட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கையை ஏற்றுக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பொறுத்துக்கிட்டு கடந்து வர்றதுக்கு தான் ரொம்ப தைரியமும் தெம்பும் வலிமையும் வேண்டும். நீ எப்போதும் எல்லாமே கடந்து போகின்ற நம்பிக்கையோட இதுவும் மாறி போகின்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஒவ்வொரு நாளும் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுன்ற மனப்பக்குவத்தோடு நீ நகர்ந்து போனாலே அனைத்தும் சரியாக நடந்துவிடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாராலும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கு. அதுக்காகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பிரச்சனைகளை தீர்க்க வந்திருக்கேன். மிக ஆழமான நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூட இருந்து வெற்றியின் பாதையை காட்ட போகிறேன். நீ எல்லா வகையிலும் நல்லபடியாக வாழ்வதற்கும் உனக்கு நல்லது நிகழ்வதற்கும் நான் துணையாக இருப்பேன். உனக்கு பிடிச்சதை மட்டும் முன்னிறுத்தி கொண்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு. உன் துக்கமான நினைவுகளையும் துன்புறுத்தும் சம்பவங்களையும் குற்ற உணர்வை கொடுக்கும் நிகழ்வுகளையும் நீயே தூக்கி எரிஞ்சிடு என் செல்லமே. எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உள்ளார்ந்த அமைதியோடு நீ வாழும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறிடும். எல்லா சோதனைகளையும் சமாளித்து கடந்து உன்னால் முன்னேற முடியும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை தோக்கடிக்கணும் நினச்சாலும் வீழ்த்த நினச்சாலும் அழிக்க நினச்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீ முன்னேற தயாராகு. உன் உள்ளத்தில் வலிமை இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். அனைத்தையும் எதிர்கொண்டு சோதனைகளை கடந்து வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. உன்னை வலிமையான தெளிவான புத்திசாலியான ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா தடைகளையும் சமாளித்து நீ வெற்றி பெற்றிடுவாய் என் செல்லமே.
வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பல பேர் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வர்றாங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தேவை முடிந்ததும் உன்னை புறக்கணித்து விட்டு போகும் இந்த மனிதர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளா இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நீ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறையோ அதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மொத்தத்துல உன்னுடைய மதிப்பு உன் கைகளில் தான் இருக்கு. யாரும் உன்னை தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ பேசுவதை நீ அனுமதிக்காதே என் செல்லமே. உன்னுடைய உண்மைத்தன்மையை யாரும் குறைவாக மதிக்க விட்டுடாதே. நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் பாதையில் வெற்றிகரமாக நடந்து போக தயாராகு. உனக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். உண்மையான உறவுகள் உன் வாழ்க்கையில் தன்னிச்சையாக வந்து சேருவார்கள். அது வரைக்கும் நீ நம்பிக்கையோட முன்னேறிப்போ. நீ மனசளவில் தெளிவாக இருந்தினாலே நான் உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தந்துடுவேன். சந்தேகப்பட்டினா அது தேவையில்லாத பிரச்சனைகளை அல்லவா கொடுக்கும். உனக்கு நிழலாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். உன் மன பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசுல இருக்க பயம், குழப்பம், துயரங்கள்னு அனைத்தும் உன் நம்பிக்கையின் வேர்ல தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால நீ என் மேல நம்பிக்கையோட உறுதியா இருந்தீனா உன்னை பயம் ஆட்கொள்வதோ உன்னை குழப்பமாக்குவதோ துயரங்கள் தொடர்வதோ நிகழாது. எப்போதும் மனசை அமைதியா நம்பிக்கையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வழி நடத்த தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் நான் உடனே கொடுக்க மாட்டேன்னு நினைச்சு கவலைப்படாத. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்தா அது கெட்டதாக மாறிவிடும்னு எனக்கு தானே தெரியும். அதனால கேட்டதை கொடுக்கலன்னு சொல்லாம கெட்டதை தரவில்லை என சந்தோஷப்படு. நான் உனக்கு செய்கிற தாமதம் எதுவும் உனக்கான தண்டனை கிடையாது. கெட்டது நடந்துடக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை பாதுகாத்து நான் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ போகும் வழியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்க போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதே. தாமதம் ஆனாலும் சரியானபடி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நீயாக மனதில் எதையும் யோசிச்சு சஞ்சலப்படாதே. நம்பிக்கையை குலைத்து கொள்ளாதே. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். உன் கர்ம வினைகளும் பாவங்களும் முற்று பெற்று என் அருளால் உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கும். எந்த விஷயமும் நினைச்சவனே நடக்கணும்னு ஆசைப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா, முழு நம்பிக்கையோட காத்திருந்தீனா உன் வாழ்க்கையை மாற்றும் விசையாக இந்த வராகி அம்மா நான் வந்து சேருவேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளிலேயே கொடுப்பேன். இந்த உலகத்துல உன்னை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆள் யாருன்னு கேட்டா அது நான் மட்டும்தான் என் செல்லமே. எனக்கு பிறகு உன்னால காப்பாத்திக்க முடியும். நீ அன்றி வேறு யாரும் உனக்கு துணையாக வந்து நிற்க மாட்டாங்க. அதனால எப்போதும் என்னாலும் தன்னம்பிக்கையை மட்டும் உன் மனசுல விதை போல போட்டு வச்சுக்கோ. நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு பக்கபலமாக மாறும். நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். நீ அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு. வாழ்க்கை எப்போதும் எங்கேயும் நின்றுவிட நான் விடமாட்டேன் என் செல்லமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில அழகான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுப்பேன். என் அருளும் வழிகாட்டுதலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மனசை அமைதியாக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. கடந்த காலத்தை நினைச்சா கண்ணீர் தான் வரும். ஆனா எதிர்காலத்தை நினைச்சினா மனசு சந்தோஷமாக மாறும். உன் வழியில உன் வாழ்க்கை பாதையில இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இப்போது உன்னால கடந்து வர முடியாத அளவுக்கு கஷ்டமாக தோணும் விஷயங்களும் வேதனைகளும் சீக்கிரமே சரியாகி அதுவே உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறப்போகுது என் செல்லமே. புயல் மழையும் வெள்ளமும் காற்றும் புயலாய் அடிக்கும் போது அதில் அழகா ஒரு பூ மலர்வது போல எல்லா சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவுல நீ ஜெயிச்சு நிற்கதான் போற. இப்போது நீ பெற்ற தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க தயாராகவே இந்த வராகி அம்மா இப்போதும் உன்னை தேடி வந்திருக்கேன்.